பிறக்கும் போதே ஒரு தீவிரவாத நாடு, இருக்கும் போதும் ஒரு தீவிரவாத நாடாகத்தான் இருக்க போகிறது. அழிவதும் தீவிரவாதத்தில் தான் அழிய போகிறது. இந்தியா ஆனா டாப் 5 இல்ல, டாப் 10 இல்லன்னு எனக்கு தெரியும். காரணம் என்னடான்னா நக்சலிசம் ஒழிக்கப்பட்டுள்ளது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே வெறும் தவறு செஞ்சவங்களை கைது பண்றதோட அரசாங்கத்தோட வேலை முடிஞ்சிடல. அதுல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு ஆறுதல் கொடுக்கறதும், சைனாக்காக மாவுக்காக குரல் கொடுக்கறவனும் இருக்க மாட்டான். இந்தியா இந்தியாவே இல்ல, 29 நாடுகள் 30 நாடுகள், அவன் வாய்க்கு வந்த எண்ணிக்கை எல்லாம் சொல்ல மாட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த கவர்மெண்ட் வந்த பிற்பாடு கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு ஃபெயிலியரை நான் பார்க்கக்கூடியது டீம்டு யூனிவர்சிட்டிஸோட வளர்ச்சி. அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயம், இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஹியூமன் செக்யூரிட்டி பெரிதளவுல பாதிக்கப்படும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் இப்போ அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டுக்கு வருவோம் சார். அதாவது நம்ம குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், அதாவது ஆப்கானிஸ்தானை பின்னுக்கு தள்ளிட்டு பாகிஸ்தான் இடத்துக்கு வந்திருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. அதுவும் இல்லாம டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல 1000க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க அப்படின்ற நியூஸுமே தெரிய வருதே சார். எதனால பாகிஸ்தான் இந்த அளவுக்கு அடி வாங்குறது காரணமா இருக்கு? அதாவது இந்த வருடம் தொடக்க 10 நாள்லயே, அதாவது 40 நாள்லயே கிட்டத்தட்ட 500 பேர் கொல்லப்பட்டனர். இப்போ 1000 தாண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கசிகின்றன. போன வருஷம் கிட்டத்தட்ட 4000 பேர்கிட்ட இறந்தாங்க. இந்த வருஷம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும். 3500 பேர்கிட்ட இறந்தாங்க போன வருஷம். 4000க்கு கொஞ்சம் கம்மி, 3500க்கு அதிகம். பட் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் சொல்லும்போது 1100 பேர் பக்கமா தான் இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இறந்திருக்கான்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்றாங்களே சார். அதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இறந்தவர்களை குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் ஒரு இன்னசென்ட் சிவிலியன்ஸ் எல்லாம் அதுல கணக்கு போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. தீவிரவாத தாக்குதல்களால் இறந்தவங்க இது ஆர்மியா, தீவிரவாத ஆர்மியாச்சு. அதை கணக்கு பண்ணலன்னா எப்படி? கைபர் பக்தூன்வாலா ஆப்கானிஸ்தான் அடிக்கிறது, ஆப்கானிஸ்தான் இவங்களை திருப்பி அடிக்கிறது, அதெல்லாம் கூட நான் பாகிஸ்தான் ஆர்மியா டெரரிஸ்ட் ஆர்மின்னு தான் கருதுறேன். லஷ்கர் தொய்பாக்கும் ஜெய்ஷே முகமதுக்கும் ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமிக்கும் ஹர்கத்துல் முஜாஹிதீனுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் துணை நிக்கிற ராணுவம், அல்கொய்தாக்கு துணை நின்ற ராணுவம், இஸ்புத் தஹ்ரீருக்கு துணை நின்ற ராணுவம், லஷ்கர் ஜாங்விக்கு துணை நிற்கும் ராணுவம், அது போதாதென்று மத்த தீவிரவாத உலகில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு துணை நிற்கும் ராணுவம், குறிப்பிட்ட ஹமாஸுக்கு. இது போன்ற ராணுவத்தை நான் ராணுவம் என்று அழைப்பதா இல்லை தீவிரவாத குழு என்று அழைப்பதா என்பது உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஸோ அது டெரரிசம் இண்டெக்ஸ்ல முதல் முறை எனக்கு தெரிஞ்சு இந்த டெரரிசம் இண்டெக்ஸ் உண்மை என்று ஒத்துக்கொண்டதை நான் பாராட்டுகிறேன். சில நேரங்களில் தப்பி தவறி கூட உண்மை வந்துடும். அப்படிதான் இதை பார்க்கணும். பிகாஸ் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் பாகிஸ்தான் பிறக்கும் போதே ஒரு தீவிரவாத நாடு, இருக்கும் போதும் ஒரு தீவிரவாத நாடாகத்தான் இருக்க போகிறது. அழிவதும் தீவிரவாதத்தில் தான் அழிய போகிறது. அது உருவானதே தவறு, அதை வெட்டி வைப்பதே மேல். துண்டு துண்டாக பாகிஸ்தான் உடைவது மொத்த உலகத்துக்கும் நன்மை கிடைக்கும். இதுல வேற ஆசிம் முனீர் அவங்களோட ராணுவ தளபதிகள் எல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்திருக்காராம், திட்டி இருக்காராம். அப்ப என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன் ஆசிம் முனீரை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு சொன்னேன், பாத்தீங்களா? உண்மையாயிடுச்சா? இது வேற அமெரிக்கா நாளைக்கு பாகிஸ்தான் மேல குண்டு போட்டா இந்தியா மேல குண்டு போட்டுருவாங்க, திருப்பி இவங்க போட்டுருவாங்களாம். ஏன் அமெரிக்கா மேல போடுறதுக்கு பயமா? சரி, இந்தியா என்ன சளைச்சவர்களா? நீ அங்க யோசிக்கும் போதே இங்க போட்டுருவோம். அப்படி ஒரு கற்பனை கூட கனவுல வரக்கூடாது. கனவுல வந்தா கூட அடிப்போம். நினைவில் இல்ல, கனவில் இருந்தாலும் அடிப்போம். என்னிடம் மோதாதீர்கள் மக்களே, என்னிடம் அக்னி உள்ளது, அவ்வளவு கூட தேவையில்லை. பிராமோஸ் என்ற ஒரு ஏவுகணை உள்ளது. போன முறை செலுத்திய போதே உங்கள் பல ஏர்போர்ட்டுகள் செயலிழந்தன. ராணுவ தளவாடங்கள் செயலிழந்தன. இப்பொழுது ஷாபாஸ் ஷெரீப் வீடும் ஆசிம் முனீர் பங்கரும் குறிவைக்கப்படும். ஸ்பைஸ் 2000 என்ற அண்டர் கிரவுண்ட் பஸ்டர் குண்டு இருக்கிறது. அதை போட்டால் ஆசிம் முனீர் எங்கே ஓடுவது தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவருக்கு முன்னோடிகளாக இருந்த ரஹீல் ஷரீப் போல், கொமர் ஜாவித் பாஜ்வா போல், பர்வீஸ் அஷஃபக் கியானி போல், பர்வீஸ் முஷரப் போல் அவரும் கூடிய விரைவில் ஓய்வு பெற்று தன்னிச்சையாக நாட்டை விட்டு ஓடி சென்றால் பாகிஸ்தானுக்கு நல்லது, பாகிஸ்தான் மக்களுக்கு நல்லது, பாகிஸ்தான் அரசியல் தலைவர்களுக்கு நல்லது, ஏன் இம்ரான் கானுக்கும் நல்லது, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நல்லது,
அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படும். இல்லையேன் இந்தியா தண்ணீர் மட்டுமல்ல எதுவும் கொடுக்காமல் குறவழியை நெடித்து கொண்டுவிடும். பாகிஸ்தான் என்ற நாடை, மக்களை அல்ல. பாகிஸ்தான் என்ற நாடு உருவானது எப்படி ஒரு ஒரு ஆக்சிடென்டா உருவாச்சோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல எப்போ சோவியத் யூனியன் உடைஞ்சதே தெரியல நம்மளுக்கு, டப்புன்னு உடஞ்சிருச்சு. அப்படி டப்புன்னு ஒரு நாள் உடஞ்சிடும் பாகிஸ்தான், பலூன் வெடிக்கிற மாதிரி. பலூன் வெடிஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? செதறி போய் அந்தந்த மூலையில கிடக்கும், டமால்ட்டு வெடிச்சதுன்னா. அப்படிதான் பாகிஸ்தான் இருக்கும். அந்த பொன்னாளை, நன்னாளை, திருநாளை எதிர்பார்த்து நீங்களும் நானும் காத்திருக்கலாம். சரி, இப்ப இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு சார்? இந்தியாவுமே வந்து குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாயி நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்மே வருது. அந்த அளவுக்கு நம்ம சேஃபா இருக்கோமா? நான் இன்னும் கரெக்டா பாக்கலைங்க. இந்தியா வந்து ஆனா டாப் 5 இல்ல, டாப் 10 இல்லன்னு எனக்கு தெரியும். காரணம் என்னடான்னா நக்சலிசம் ஒழிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஒண்ணும் நக்சல் தீவிரவாதிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிற அரசாங்கம் டெல்லியில நடக்கல. ஒரு காலத்துல இருந்தது. டெல்லியில நக்சல்வாதிகளை, அர்பன் நக்சல்களுக்கு எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறது பழக்கமாக இருந்தது. ஆட்சி அதிகாரத்திலும் அவர்களுக்கு பங்களித்தார்கள். நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ல நக்சல் அமைப்பை சேர்ந்தவர்களே மெம்பர்களாக இருந்த வரலாறும் இந்தியாவுக்கு உண்டு. சரிங்களா? So the unholy nexus between the left-wing extremism and that of the ruling party is a documented fact during the dark ages of 2004 to 2014. புரியும்படி தமிழில் விளக்க வேண்டும் என்றால் 2004 இருந்து 2014 ஆட்சியாளர்களுக்கும் நக்சல் அமைப்பினருக்கும் இருந்த ஒரு கருத்து ஒற்றுமை, எல்லோராலும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், யாராலும் புறந்தள்ள முடியாத ஒரு விஷயம். அவர்கள் தேர்தல் தோல்விக்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணம். அந்த கருப்பு நாட்கள் இந்தியா மறக்காது என்பதற்கு தொடர்ந்து இந்த வெற்றிகளே ஒரு காரணம், அச்சாரம். இரண்டாவது, நார்த் ஈஸ்ட்ல இருந்தக்கூடிய போராட்ட குழுக்களோடு பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம், அதாவது அமைதி ஒப்பந்தங்கள் மூலம், அடக்குமுறை மூலம் இந்தியா தன் கட்டுப்பாட்டையும் தன் வல்லமையையும் தன் இறையாண்மையும் நிலைநாட்டியுள்ளது. அதுக்கட்டு பக்கத்து நாடுகளில் இருந்து நடக்கக்கூடிய சதிகள், போன முறை சொல்லும் போது 7 பேர் பக்கத்து நாட்டுல இருந்து இந்தியாக்குள்ள ஏவி விடுறதுக்கு, தீவிரவாதத்தை திரும்பியும் புதுப்பிப்பதற்கு ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக நவீன தாக்குதல் முறைகளை கையாண்டு இந்தியாவில் தீவிரவாதத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுத்தது உண்மைதான். அதுக்கண்டு இந்தியா மேல தாக்குதல்கள் குறைஞ்சிடுமா, 0 ஆயிடுமா, இந்தியாவில இருக்கக்கூடிய தீவிரவாதம் நல்லிஃபை ஆயிடுமான்னா, இந்தியா 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கொண்ட நாடு. மதத்தால், மொழியால், இனத்தால் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது உண்மை. இதை அந்நிய சக்திகள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அதுதான் அவங்களோட வேலை, பிரித்தாளும் சூழ்ச்சி. அதிலிருந்து அரசாங்கமும் மக்களும் விழிப்புணர்வாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை நம்மளால முறியடிக்க முடியும். அதுக்குதான் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அதுக்குதான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிற புது ஸ்ட்ராட்டஜி, இந்தியாவோட புது கவுண்டர் டெரர் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு, பாலிசி ஃபார் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரேடிகலிசம். அதான் பிரஹார் பாலிசி. அதோட மையப்புள்ளி எதுனா பிரிவென்ஷன். முதல்ல தடுப்பது. எது தடுப்பது? ஒழுங்கான ஒரு உளவு அமைப்புகளுடன் செயல்பாடுகளுடன், அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் டெக்னாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், இதை மேம்படுத்தி, அதனால்தான் இந்த வருஷம் உளவுத்துறைக்கு ஆள் சேர்ப்பு அதிகப்படுத்தியுள்ளார்கள் அரசாங்கம். இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு தனி செல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக தீவிரவாதத்தை தடுப்பது, பிரிவென்ஷன், வருமுன் காப்போம். தீவிரவாதத்துக்கும் வருமுன் காப்போம் தான், வந்த பின் பார்ப்போம்னா அது இன்வெஸ்டிகேஷன். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். முதல்ல யார் இதை தடுக்க முடியும் அப்படின்றத கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்எஸ்ஜியோட ரோல் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்எஸ்ஜிக்கு ஹப் இருக்கும். தேசிய பாதுகாப்பு அமைப்பு, என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, தேசிய பாதுகாப்பு படை அமைப்பு இல்ல, தேசிய பாதுகாப்பு படை. இந்த கருப்பு யூனிஃபார்ம் போட்டு எல்லா முதல் மந்திரிகளுக்கும் விவிஐபிகளுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அது ஒரு பிரிவு. அதுல ஆன்டி டெரர் யூனிட்னு இருக்கு, அது ஒரு பிரிவு. அந்த பிரிவு ஆக்டிவேட் செய்யப்படும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது கொடுக்கப்படும். அந்தந்த ஸ்டேட் போலீஸ்க்கு ஆன்டி டெரர் ஃபோர்ஸ், ஆன்டி ஏடிஎஸ் இல்ல ஏடிஎஃப், அதை அமைக்கணும்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கு. அதை கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தி உள்ளது. அது ஹோம் மினிஸ்ட்ரியை ஃபண்டிங்கும் கொடுக்கும், காசும் கொடுப்பாங்க. அடுத்து அக்ரகேஷன், சினர்ஜி அண்ட் ரிசோர்சஸ் ஃபார் வேரியஸ் ஏஜென்சிஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான கணினிகள், தேவையான புது ஆயுதங்கள், இது எல்லாத்துக்கும் தேவையான பணத்தை மட்டுமல்ல, அதை பொருட்களையும், அது தேவையான பொருட்களையும் சென்ட்ரல் கவர்மெண்டே அதோட பொறுப்பை எடுத்துக்கும். ஒரு ஸ்டேட் போலீஸ் கிட்ட என்ன வெப்பன் இருக்கோ அதே வெப்பன் தான் இன்னொரு ஸ்டேட் போலீஸ் கிட்டே இருக்கணும். வெப்பன் மாத்தி கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸ் ஒவ்வொரு வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது.
காமன் வெப்பனரி, காமன் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அக்ரிகேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் லா. தவறானவர்களை தண்டிப்பது எவ்வளவு முக்கியமோ, தவறு செய்தவர்களை, தவறு செய்யாதவர்களை, நிரபராதிகளை குறிப்பிட்டு சமூகம் பார்த்து கைது செய்வது, சமூகம் பார்த்து அவர்களை தண்டிப்பது, அவர்களை துன்புறுத்துவது, இதை தவிர்க்க வேண்டும். நமது சட்டங்கள் கடினமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முக்கியமோ, அதாவது ரொம்ப டஃப்பான சட்டங்களை எடுத்துட்டு வர அதே பட்சத்துல அந்த சட்டம் வந்து மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்ன்றது வந்து அடிப்படையா சட்டத்தை வந்து நெறிப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஆனா நம்ம இந்தியாவில வந்து அப்பப்ப என்ன ஆயிடுது, தீவிரவாதிகளுக்கு ஒர்க் ஆகிற ஹியூமன் ரைட்ஸ் வந்து ராணுவ வீரர்களுக்கோ இல்ல பொது குடிமக்களுக்கோ ஒர்க் ஆகுறது இல்லை. தீவிரவாதியை தூக்கில போடணும்னா நடுராத்திரில கூட சில நேரங்கள்ல கோர்ட்டுக்கு அணுகுறாங்க சிலர். அந்த வரலாறும் உண்டு. ஸோ ஹியூமன் ரைட்ஸை வரையறைப்படுத்தணும். ஹியூமன் ரைட்ஸ் என்பது வந்து தேவை, முக்கியம். சில நேரங்கள்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்பட்டால் கூட அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய சான்சஸ் உண்டு. ஸோ இதை எடுத்துட்டு வரும்போது தான் நெக்ஸ்ட் ஆன்டி ரேடிகலைசேஷன். எப்ப நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸை ஒழுங்கா பாதுகாக்கிறோமோ அப்ப ரேடிகலைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும், பொருளாதார மேம்பாட்டை அதிகப்படுத்தணும். அந்தந்த மதத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்து அவர்களுக்கு நல்ல போதனைகள், எல்லா மதத்திலையும் நல்லது இருக்கு, அந்தந்த தலைவர்களை வைத்து நல்ல போதனைகளை கொடுத்து அவர்களை சரியான வழியில் நெறிப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வரணும். அதான் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அதை பண்ண எங்களுக்கு ஓட்டு வராது சார். நெக்ஸ்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் ரிகவரி. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே வெறும் தவறு செஞ்சவங்களை கைது பண்றதோட அரசாங்கத்தோட வேலை முடிஞ்சிடல. அதுல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு ஆறுதல் கொடுக்கறதும், அவங்களுக்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், அதை எப்படி மேம்படுத்தணும். அதாவது பாதிக்கப்பட்டவனை வெறும் ஒரு பாதிக்கப்பட்டவனை பார்த்து அவனுக்கு ஏதோ ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தா என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது வந்து அது எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை? அப்போ அரசாங்கம் வந்து காசு கொடுத்துரும், அதோட அவன் வழி தீர்ந்துருமா? இல்ல, நிரந்தரமான தீர்வு வேணும். அந்த குடும்பத்தினருக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுனால அந்த வழி என்னன்னு அவனுக்கு புரிய வரும். அந்த வழி புரியறதுனால ஆக்கப்பூர்வமா அவங்க சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க. காசு மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வா மாறாது. சோ அதனால ரெசிலியன்ஸ் அண்ட் ரிகவரின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து அந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை வரையறைப்படுத்துது. இது இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது வந்து ஒரு பட்சம். இத ஒருங்கிணைத்த கருத்தோடு எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது இன்னொரு விஷயம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்தந்த ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ ஒருமித்த கருத்தோடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பிரச்சனைகளுக்கான தீர்வு வரும். சில நேரங்கள்ல குறிப்பிட்ட நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல இனக்குழுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையை அது எப்படி முடிச்சு வைக்கணும். அரசாங்கம் ஒரு இனக்குழுவுக்கு இணக்கமாகவும் இன்னொரு இனக்குழுவுக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. ஸோ அதை எப்படி தீர்த்து வைக்கணும், எப்படி அதை சால்வ் பண்ணும், இதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் வந்து ஒழுங்கா சீரமைக்கணும்ன்றது தான் இதோட மெயின் கொள்கை. இதுதான் பிரஹார் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிரஹார் ஸ்ட்ராட்டஜியை வந்து இதுவரைக்கும் இதுதான் அப்படின்னு வரையறைப்படுத்தாமலேயே செயல்பாட்டுல நம்ம வச்சிருந்தோம். அதன் மூலமாக நக்சலிசத்தை வந்து பெரிய அளவுல இந்த அரசாங்கம் வரும்போது 130 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட், இன்னைக்கு 2 டிஸ்ட்ரிக்டோ 3 டிஸ்ட்ரிக்டோ தான் பாக்கி இருக்கு. அதையும் முடிச்சிட்டோம்னா எவனும் சிவப்பு கொடி வச்சுக்கிட்டு சைனாக்காக மாவுக்காக குரல் கொடுக்கறவனும் இருக்க மாட்டான். இந்தியா வந்து இந்தியாவே இல்ல, 29 நாடுகள் 30 நாடுகள், அவங்க வாய்க்கு வந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்ல மாட்டான். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் குறிப்பிட்டு சில பகுதிகளில் பாக்கெட்ஸ்ல சில யூனிவர்சிட்டிகள்ல மாத்திரம் அடக்கப்படுவார்கள். அதையும் கூடிய சீக்கிரத்தை அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கிற குறிப்பிட்டு கல்வி நிறுவனங்கள்ல இது மாதிரி பிரிவினைவாத சிந்தனைகள் தூண்டுவதற்கு நிறைய ஒரு ஏதுவான சூழ்நிலை இருக்கு, அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலைய நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அரசாங்கத்தை என்ன பொறுத்த வரைக்கும் கல்வி மேம்பாடு ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா திறனற்ற கல்வியே வந்து நாட்டோட தலையெழுத்தைய மாத்தக்கூடும். இன்னைக்கு நம்மளோட கல்வி வந்து மேம்பட்டிருக்கு, ஆனா திறனற்ற கல்வியும் அதே அளவுக்கு மேம்பட்டிருக்கு. டிகிரிகள் வழங்குவதுதான் பல்கலைக்கழகங்களின் வேலையா என்று கேட்டால் இல்லை.
திறனற்றவர்களை இன்று நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றன பல பல்கலைக்கழகங்கள், அதுவும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். இன்னும் சொல்ல போனா இந்த கவர்மெண்ட் வந்த பிற்பாடு கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு ஃபெயிலியரா நான் பார்க்கக்கூடியது டீம்டு யூனிவர்சிட்டிஸோட வளர்ச்சி. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸோட கல்வி திறன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆய்வு பண்ண வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஸ் பர்சன்டேஜ் எல்லா யூனிவர்சிட்டியும் 95% 90% வச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேர் ஜொமேட்டோ பாய்ஸும் ஸ்விக்கி பாய்ஸும் ஆயிட்டு இருக்காங்கன்னு வந்து நம்ம போய் பார்த்தோம்னா பெரிய அளவுல அவங்களுக்கான வேலை கிடைக்கிறது இல்ல. பல பேர் சொல்ல விரும்பாவிட்டாலும் பல கல்வி நிறுவனங்கள்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல அவங்களே வந்து எக்ஸாம் பேப்பர் அவங்களே செட் பண்ணி அவங்களே கரெக்ஷனும் பண்றாங்க. எந்த வாத்தியார் எக்ஸாம் பேப்பர் செட் பண்றாரோ அவரே கரெக்ஷன் பண்றாரு. அதுல வேற ப்ரெஷர் என்னன்னா 90% மேல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அவங்கள பாஸ் பண்ணுவாங்களா ஃபெயில் பண்ணுவாங்களா அவங்களே காட்டி கொடுத்துப்பாங்களா நான் ஒழுங்கா கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு. எத்தனை யூனிவர்சிட்டிகள்ல இந்த வருஷம் படிச்சுட்டு இந்த வருஷம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அதே யூனிவர்சிட்டியில வாத்தியாரா சேர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? குறிப்பிட்ட சில யூனிவர்சிட்டிகள் அந்த யூனிவர்சிட்டிஸோட யூஜிசியோட ரிப்போர்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயும் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் அவங்க டீச்சர்ஸ் பப்ளிஷ் பண்ண ஸ்கோபஸ் பப்ளிகேஷன்ஸ், அவங்க எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆய்வு சம்பந்தப்பட்ட அவங்க செய்த ஆய்வு சம்பந்தப்பட்ட கட்டுரைகளை வந்து திறன்பட இல்ல சாட் ஜிபிடி மூலம் ஏஐ மூலம் அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மற்றவங்கள காப்பி அடிக்கிறதும் மற்றவங்கள வச்சு இது பண்றதும் ஃப்ராடு வேலை பண்றதும் இந்த கல்வி நிறுவனங்கள்ல அதிகமா இருக்கு. ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிகர்நிலை பல்கலை எல்லாரையும் சொல்ல நான் பொதுவா பொத்தம்பஸ்லயே எல்லாரையும் தப்பு சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து திறன்பட கல்வி கொடுக்கிறதா இல்லையா என்ற ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 30 பேரோட சேர்க்கை 30 பேரை சேர்க்கலாம், 40 பேரை சேர்க்கலாம். ஒரு கிளாஸ் என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன இத்தனை சீட்டு தான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கு கவர்மெண்ட். அதே எப்படி டீம்டு யூனிவர்சிட்டியில 600 ஸ்டூடெண்ட் ஒரு பிரான்ச்ல படிப்பான், 800 ஸ்டூடெண்ட் படிப்பான், 700 ஸ்டூடெண்ட் படிப்பான். சரி, அதுக்கான டீச்சர்ஸ் எங்க இருந்து வராங்க? அந்த டீச்சர்ஸ்க்கு பே என்ன இருக்கு? ஊதியம் கரெக்டா கொடுக்குறாங்களா? ஊதியம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்கு சேர்றவங்க ஊதியம் ஒழுங்கா இல்லைன்னா அப்ப குவாலிட்டியான ஸ்டாஃப் எப்படி கிடைப்பாங்க? குவாலிட்டியான ஸ்டாஃபே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்க முடியும்? அப்ப அவங்களுக்கு எப்படி 95% பாஸ் பர்சன்டேஜ் வருது? என்ன மாதிரியான பொருட்கள் அங்கே வந்து புழக்கத்தில் இருக்கின்றன? மாணவர்களின் வருங்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வித்திறன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், மொத்தத்தில் நாட்டோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஹியூமன் செக்யூரிட்டி வந்து பெரிதளவுல பாதிக்கப்படும். இது நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். அதுல சில மாநிலங்கள் குறிப்பிட்டு பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஹரியானா இங்கெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதிகமா இருக்கும்போது எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸும் தவறு செய்யுதுன்னு நான் திரும்ப சொல்றேன். எல்லாம் தவறு செய்யுன்னு சொல்ல, அதை நெறிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னோட ஆதங்கமா இருக்கு. அது ஒழுங்காக அது செயல்படுகிறதா? அதோட வைஸ் சான்சலர், அதாவது துணைவேந்தர்கள், அந்த துணைவேந்தர்கள் வந்து நியமிப்பது அரசு தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்தந்த யூனிவர்சிட்டியோட ஓனர்கள் வந்து தீர்மானிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சொந்தக்காரன், நெருங்கின சொந்தங்கள், பந்தங்கள் இவங்க வந்து உட்கார்ந்துட்டு கடைசியில அவர்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி மக்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நலனை பாய்ப்பதோட அந்தந்த உரிமையாளரின் குடும்ப நலனை வந்து அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள். இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, இந்தியா முழுவதும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவோட லிட்ரஸி ரேட் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் வரக்கூடிய தலைமுறை வந்து படித்த தலைமுறையா வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த வேலைகள் இல்லைன்னா அப்பொழுது டெக்னாலஜி தெரிஞ்சவன் அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த குற்ற நடவடிக்கைகளில் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகமாகும். They become easy prey to anti-social and anti-national activities. இது கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. திறனற்ற கல்வி நாட்டுக்கே பாதகம். ஸோ ஹியூமன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல இருந்து இதை எடுத்து பார்த்தோம்னா இதை வந்து முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாக பார்க்கிறேன். குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்று நம்புகிறேன். ஓகே சார். சார் நீங்க அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைப்பாறல் ஒதுனதுக்கு
மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.